என் ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால் நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிறது அல்ல, அதை விட சிறந்தது நம்மை நீதிமானாக மாற்றுவது. ஐஸ்வர்யம் பெருக பெருக நான் இன்னும் நீதிமானாக மாறணும், இன்னும் நல்ல சுபாவம் உள்ளவனா மாறணும். ஆண்டவர் என்ன நம்பி இவ்வளவு ஐஸ்வர்யத்தை தர்றதான நேரத்தில் எனக்கு மேட்டிமை வந்துடவே கூடும். மேட்டிமை வந்துச்சுன்னா இருக்கிற ஃபியூஸையும் ஆண்டவர் பிடுங்கி விட்டுருவார். ஆண்டவருக்கு இந்த பைபிளிலேயே பிடிக்காத ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? மேட்டிமையாக்கும். பெருமை உள்ளவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. தாழ்த்துகிறவர்களை உயர்த்துகிறவர்களை தாழ்த்துவார். பொறுப்பு கூட பதவி கூட நினைச்சுக்கிடணும், இந்த பொறுப்பை என் கர்த்தர் தான் தந்தது, நான் இந்த அளவுக்கு வருவதற்கு எம்மாத்திரம். நல்ல கவனிங்க. தாவீதை ஏன் தெரியுமா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது? தாவீது ஆண்டவருக்கு பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தாழ்மையில் ஓட்டத்தை துவங்கி தாழ்மையிலே ஓட்டத்தை முடித்தார். ஆரம்பத்திலே அவர் சொன்னார், ராஜாவின் மருமகன் ஆவதற்கு நான் எம்மாத்திரம் என்ற முதல்ல எம்மாத்திரம் சாக போறதுக்கு முன்னால் என்ன தெரியுமா சொன்னார்? தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். சவுலும் சொன்ன, நான் ராஜாவாவதற்கு நான் எம்மாத்திரம், இஸ்ரவேலில் சிறிய கோத்திரத்தை சேர்ந்து எம்மாத்திரம் என்று தொடங்கினார். ஆனா கொஞ்சம் வளர கொஞ்சம் யுத்தத்தில் ஜெயம் கிடைக்க கொஞ்சம் மேன்மை வர அவர் என்ன தெரியுமா சொன்னார்? சாமுவேல் வந்தாதான் எனக்கு பலியிடணுமா, கொண்டு வாங்கடா, நானே பலியிடுறேன். மேட்டிமை வந்து விட்டது, கர்த்தர் அவரை தள்ளி விட்டார். ஆண்டவர் நம்மை உயர்த்த தாழ்மையாக இருக்க ஆண்டவர் நமக்கு பலன் தரட்டுமே.